நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1006வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ வாராகி தேவி பற்றி பார்க்க போகிறோம். டு பி ஃப்ரேங்க், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் நம்ம சில தெய்வங்களுடைய பெருமையை உணர முடியுது. உண்மையாகவே ஆஃப்டர் விசிட்டிங் விளக்கு கடை அண்ட் மீட்டிங் மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி சிவசங்கரன், அவளை பார்த்த உடனே தான் வாராகியினுடைய பெண். ஐ ஆம் திஸ் ஃபீல்டு ஃபார் about 35 years. அவளுக்கு வாராகி புத்திரினே கொடுத்துடலாம் பேர். அந்த அளவுக்கு அவளை கொண்டாடுறாவோ. எந்த அளவுக்கு தெய்வங்களை குழந்தையின் தெய்வம் கொண்டாடும் இடத்துல இருக்கு. ராஜலட்சுமி சிவசங்கரன் வாராகியே கெட்டியாக பிடிச்சிட்ருக்கா. அப்படியே அதான் வாராகியே அவளை அப்படியே அரவணைச்சிட்ருக்கா தான் பொண்ணாட்டம். சரி, நீ காத்தாலோட பேசினேன். பார்த்தா இப்போ கதை சிருஷ்டி முடித்தேன். அது கூட வாராகியை பற்றி ஒரு பெரிய இது போட்டிருக்கேன். இல்லை, நான் பண்ணல சார். வாராகி உபாசகர் ஒருத்தர் பண்ணுறாரு. வி ஆர் ஆல்சோ ஏ பார்ட்னர் டு தட். அதில் நாங்களும் பங்கெடுத்துட்ருக்கோம். வி ஆர் த கெஸ்ட் அப்படின்னா. கெஸ்ட்டாக தெரியாது உன்னை. அவள் வழக்கு கடை மூலமாக போகும்போது நிறைய பேர் ரீச்சிங் இருக்குது அப்படி அவளை சொல்லியிருக்கலாம். இது இன்றைக்கி பேச வேண்டிய டாபிக் வாராகின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த புஸ்தகம் மரமுருள்வாய் ஸ்ரீ வாராகி அப்படின்ற புஸ்தகம் விச் வாஸ் கிவன் டு மீ பை ஒன் மிஸ்டர் ஹரே கிருஷ்ணான்னு ஒருத்தர் பார்க்க வந்தார் நேற்று. பெரிய புஸ்தகம். பின்பக்கத்தில் வாராகியினுடைய பலவிதமான தோற்றங்களை கொடுத்துருக்குதுல பல இன்சிடென்ட்ஸு. அதில் இப்போ கூட இந்த வாராகி பற்றி அந்த இது போட்டிருக்கா. ஒரு கல்யாண மண்டபம், ஒரு ஹால் எடுத்து பேச போகிறேன். அதில் ஒவ்வொருத்தரும் பீப்புள் ஆல் ஆர் இன்வைட்டட்லாம் போட்டிருக்கா. அந்த மாதிரி இந்த புஸ்தகத்துலேயும் திரு குமார் குமார் குருஜி சொல்கிறேன். இஸ் இன் பெங்களூர். அவர் நிறைய விஷயங்களை சொல்லி அது மூலமாக அந்த வெளியிட்டிருக்கா. இவர் தான் குமார் குருஜி. பெங்களூரில் இருக்கார் இவர். இவருடைய சிஷ்யரான ஹரிகிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணான்றவர் அவர் என்னை பார்க்க வந்தார் நேற்று. அவர் தான் இந்த புஸ்தகத்தை கொண்டு கொடுத்தார் என்கிட்ட. இது புஸ்தகத்தை திறந்தவுடனே பல விஷயமா இந்த லலிதா தர்பார்லாம் கூட இது ஒரு பக்கத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கார். இதில் இன்ஸ்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காவோ. ஸ்ரீமதி ரஞ்சனி பாலசுப்ரமணியன்றவர். அப்புறம் நான் நினச்சேன், திரும்ப அவள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நம்மளே பேசுகிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டேன். பேசினா இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினேன் பார்க்கிட்டேன். இல்லைம்மா, உங்கள் பர்மிஷன் ஒன்று நான் இதை பற்றி நான் வீடியோ போடுறதுனால தாராளமாக பேசுங்கம்மாம்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு நவராத்திரிக்கும் நாங்கள் இப்போ ராஜராஜேஸ்வரி பட்டுக்கு ரீசெண்டாக வெளியிட்ருக்கோம். அந்த நவராத்திரிக்கு அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நான் அதை கட்டாயம் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒரு வீடியோ போட்டுடலான்னு இருக்கு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல்ல. வாராகியை பற்றி சொல்லும்போது பலவிதமான ப்ராக்டிக்கல் இன்ஸ்டன்சஸ். இந்த கலிகாலத்தில் இவன் எப்படியெல்லாம் விளையாடிருக்காண்ட. அவளுக்கு ஒரே பொண்ணு தானா, கனடாவில் செட்டில் ஆகியிருக்கா. இப்போ பேத்தி பிறந்திருக்கா. பேத்தி வாராகி ஸ்வரூபமே மானசான்னு பேர் வச்சேன் நான். பார்த்து அக்ஷயான்னு பேர் வச்சான்னு சொன்னான் மாமி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தெய்வங்களை நம்பணும் முதல்ல. ஃபஸ்ட்டு இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் உயிர்நாடி. இந்த நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த தெய்வங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதில் வாராகியை பற்றி நான் இது டோட்டலி ஐ கேனாட் டாக் அபவுட் இன் ஒன் டே. பட் இது பார்த்துட்டு இருக்கும்போது படங்கள் ரொம்ப அழகாக போட்டிருந்தா. அதில் காஞ்சி பெரிய படம் இருக்குது இந்த புத்தகத்தில். அப்புறமா முக்கியமான ஜஸ்ட் ஐ வாண்ட் ஷேர் மகாபெரிவாருடைய படத்தை போட்டிருக்க. அடுத்ததாக உள்ள நுழைஞ்ச முதல் பேஜே திரும்பி வாராகியினுடைய வெவ்வேறு தோற்றங்கள் போட்டு என்ன போட்டிருக்க. ஓம் குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. நவகோள்களின் நாயகியும் திருப்பாதங்களை சரணம் போட்டிருக்கு. ஷோர்.
இதில் இந்த குமார சுவாமிகள் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் லெட்டர் ஸ்ட்ரைட் கவர் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் வந்து நான் இது எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் போட்டிருக்கா. சக்தியிடம் பக்தி, மானிட பிறவி ஒப்பற்ற பிறவி, விலங்குத்தன்மையிலிருந்து விலகி மனித தன்மையை அடைந்து இறைத்தன்மையை அடைய வேண்டும், முயல வேண்டும். இயல்பாகவே மனித வாழ்க்கை குறைவுடையது. குறையென்றும் நீங்கி நிறைவாழ்வு பெறுதல் வேண்டும். ஒரு விதத்தில் உலகில் துன்பமாக இருந்தாலும் அது இன்பமாக மாற்ற வேண்டும் என்பதே நம் விருப்பமாகவும் போட்டிருக்க. பக்தி எப்படி இருக்கணும்னா, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முடிவதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டிய நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால வேண்டும், பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் என்றோ அப்படின்னு போட்டிருக்க. இதில் வந்து கற்பகாம்பாளை பற்றி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக எனக்கு இந்த டாபிக் வந்து இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சது. எஸ், ஐ எம் ஷேரிங் வித் யூ ஃப்ரம் திஸ் புக். வாராகி வெளிப்பாடு. சக்தி இவளே உலகத்தை இயக்குகிறாள். மனிதனையும் பிற உயிர்களையும் இயக்கி வாழ்ப்பது சக்தியே. மகாசக்தியில் நாம் பராசக்தியாக வழிபடுகிறோம். மகாசக்தி என்பவர் யாரும் இல்லை, நான் வழிபடும் அம்பிகை தான். அம்பிகையை அஞ்சனாப்படி எங்கும் பிரகாசமாய் அருளோடு நிறைந்த சக்தியை ஒரு இடத்திலேயே நிறுத்தி அதை பெயராற்றலை ஆனந்த அருளை சிறிதாக தன் மயப்படுத்திக் கொள்வதை தான் அம்பிகை வழிபாடு என்று சொல்கிறார்கள். அம்பிகை உபாசனை என்று குறிப்பிடுகிறோம். அம்பாள் ஸ்ரீ வாராகி வழிபாடு மிக பழமையானது. தமிழகத்தில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே வாராகி வழிபாடு இருந்துள்ளது. ராஜராஜ சோழனே வந்து அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் அமைச்சிருக்கார் வாராகிக்கு சன்னதி. அவர் போருக்கு போகும்போது அம்பாளை வணங்காமல் போக மாட்டாராம். வாராகி வழிபாடு மிகவும் எளிதானது. ஆனாலும் வாராகியின் ஒளிசக்தியை அனைவராலும் தாங்க முடியாது. அம்பாள் ஸ்ரீ வாராகி பன்றி முகம் கொண்டவள். விலங்குகள் நம் இந்து கடவுளர்களுடைய வாகனமாகவும் இருந்துள்ளது. நம் இந்து மதத்தில் விலங்குகளின் தலையை உடைய தெய்வங்கள் பல இருந்துள்ளன. ஆதியில் ரிக்வேதத்திற்கு கழுதை முகமும், எஜுர்வேதத்துக்கு ஆட்டின் முகமும், அதர்வண வேதத்திற்கு குரங்கு முகமும், ஷாம வேதத்திற்கு குதிரை முகமும் இருந்தது. அநேக கோவிலில் வாராகி அம்மன் காவல் தெய்வமாய் விளங்குகிறார். அம்பாள் வழிபாடு சைவம், வைணவம், சாக்தம் ஆகிய 3 மதங்களிலும் காணப்படுகிறது. வாராகி அம்பாளின் தோத்திரங்கள் பல உண்டு. எனினும் 32 பாடல் கொண்ட வாராகி மாலையை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. தினமும் ஒரு முறையேனே படித்தாலே போதும், அனைத்து எதிர்ப்புகளும் மறையும், தீய சக்திகள் விரைந்தோடும். வாராகியின் அருள்கடல் ஆழ்கடல் போன்றது. அப்படி விவரிக்க வார்த்தைகள் பத்தாது. அம்பாளின் வரலாற்றில் ஒரு துளி எடுத்து இந்த நூலை விவரித்துள்ளோம். ஸ்ரீ வாராகியின் மகாஸ்தி யார் தெரியுமா? லலிதா பரமேஸ்வரி சேனாதிபதி. அம்பாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி ஆதிதேவி. அவளிடமிருந்து அனைத்தும் உண்டாயிற்று. அவளை சக்தியை இவ்வளவுதான் வளவிட முடியுமா? அவளே பரம்பொருள், அனைத்திற்கும் அவளே காரணகர்த்தா. சிற்றி சம்ஹாரம், அனைத்திற்கும் அவளே மூல காரணம் அப்படி சொல்லி வீற்றிருப்பாள். நவகோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பாள். கலி வந்தால் அணுகாமல் என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல். எங்கே என்றங்கு சபாசம் கையில் சேர்த்திருப்பாள். இவளை என்னாலும் குலதெய்வமே. வாராகி மாலையில் ஒரு பாடல் அது. ஆம், அம்பிகையை என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்ல, அம்பிகையை மனதார போற்றி வழிபடும் நண்பர்களை என்று காத்திருப்பதும் போது ராஜலட்சுமியை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. வழக்கு கடை ராஜலட்சுமி அவள் சொல்லுவாள். அவள் ஆரம்பித்த புதுசில் சில பேராக ஏமாற்றப்பட்டு கலக்கமுற்றிருக்கும்போது அம்பாள் தான் அவளை மேலேயே வந்து இறங்கி அவளை போல்ட்னஸ் கொண்டு கொடுத்து அம்பாள் வாராகி தான் சொல்லுவாள். வாராகி பற்றி சொன்னாலே கண் கலங்கிடும். உண்மையாகவே இது வந்து ஆக்ஷன்லாம் சொல்ல முடியாது. அப்படியே இந்த உள்ளில் உணர்வோடு அதிலேயே வந்து திளைச்சு போயிடுறாவோ.
வாராகியை வழிபட்டால் உலகில் சூழ்ந்திருக்கும் அனைத்து சூழ்ச்சிகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நம்மை காத்திருப்பாள், வாழ்வழிப்பாள். வாராகி மூர்த்தி ஸ்ரீமன் நாராயணின் சக்தி. அன்னை வாராகி அறுகோணமும் கீழ்நோக்கிய முக்கோணமும் அதை சுற்றி வட்டமும் வட்டத்தை சுற்றி 8 தாமரையும் உள்ளன. எந்திரத்தின் நடுவில் ஹ்ரீம் என்ற அக்ஷரத்தை அமைத்து பூஜை செய்து வழிபட்டால் வாராகி நிச்சயமாக நல்ல வரம் தந்து விடுவாள். அம்பிகையால் உண்மையான பக்தியுடன் மெய்யாலும் மனத்தாலும் சிறந்தாழ்த்தி வணங்க வேண்டும். பஞ்சகிருத்தியங்கள் புரியும் பஞ்சமியாக திகழும் இவளை வழிபடும் பக்தர்களின் பகைவர்களை அழித்து விடுவாள். அவள் தன்னை மாறாத அன்புடன் வழிபடும் மனத்தில் வீற்றிருந்து அவளை காத்திடுவாள். வாராகி தேவியின் திருநாமம் திருக்கமலை திருவடியில் பிரம்மா, விஷ்ணு, தேவர் முதலியான பக்தர்கள் வணங்குவர். இவள் காலையில் ஸ்ரீ பாலாம்பிகை, நண்பகலில் புவனேஸ்வரி, மாலையில் பார்வதி தேவியாகவும் வழிபடுவர். அம்பாள் ஸ்ரீ வாராகி பார்வதியின் அம்சம், லலிதா பரமேஸ்வரின் படைத்தலைவி. சிங்கத்தில் இருக்கும் இந்த சிங்கத்துக்கு பேரே இருக்கு. எப்படி ரணகோகுலம் சொல்கிற அந்த இவாளுக்கு சொல்கிறா இல்லையா, இந்த சம்பத்கிரியனுடைய யானைக்கு ரணகோகுலம், அஸ்வாரூடா குதிரைக்கு அபராஜித்தம், அந்த மாதிரி வஜ்ரகோஷன் பேர். வாராகி தேவி வரக்கூடிய அந்த சிம்மத்துக்கு பேர் வஜ்ரகோஷன் பேர். ஐ க்ளௌம் என்ற தேவியின் மூலமந்திரம் கூறி வழிபட்டால் பச்சையின் நிற மேனியும் கருணை பொறியின் கண்களும் திருக்கரங்களில் தாமரை மலரும் பிரம்பும் கபாலமும் சூலாயுதம் என்ற நிலையில் உலகம் துதிக்க காட்சி திருவாள் அம்பிகை ஸ்ரீ வாராகி. என்றென்றும் நம்மை வழித்துணையாக வருபவள். நவக்கிரகங்கள் மற்றும் எதிர்களை துன்பத்திலிருந்து காற்றில் எழுப்பவள். இவள் நலம் தரும் தாமரை போன்ற பூம்பாதத்தை துதிப்பவர்களை முன்மனை தீவிரங்களை போக்கி அருள்பொழிபவள் அப்படின்னு சொல்கிறார். அம்பாள் தனது வலக்கையில் சக்கரமும் கலப்பை வாள் முதலியவற்றையும் இடக்கையில் சங்கு உலக்கை கேடயம் முதலவற்றையும் கொண்டு காட்சியளிக்கிறார். வராபயத்தை வச்சுருக்கா. இரு கரங்களோ கோமேதகம், நகங்களோ வைரம், புன்னகையோ முத்து, இரு இதழ்களோ பவழமும் இடையோ மரகதம், உடலோ பச்சையும் சிவப்பும் கலந்தது என்பது போல அம்பாளின் பாதாதிகேச வர்ணனை இது சொல்கிறது. வாராகி மாலையிலே சொல்லியிருக்குது. நீங்கள் வழிபடும் தெய்வம் மெதுவாக இருந்தாலும் சரணாகதி அடையுங்கள். உங்கள் தேவைகளை முறையிடுங்கள். பகவான் நம் அருகில் இருந்து அனைத்தையும் அளித்து நம்மை காத்துவிடுவர் ஸ்ரீ வாராகி. வாராகி வழிபாடு செய்பவர்களில் எல்லா துன்பங்களிலிருந்தும் வெகு விரைவில் விடுபடுவார்கள் என்பது உறுதி. இதுலேயும் சப்தம் மாத்தாலே வாராகி வந்துடா. பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி அஷ்டமாத்திரைகளில் வரும்போது வந்துடுறது. அதே மாதிரி பண்டாசுர மதத்திலேயும் பாலாம்பியை கூட தொடர்ச்சிட்டு போகிற விஷக்கர பிராணகரண வாராகி வீரநிறுத்தி தான் வருது. விஷக்கர் என்ற அசுரனை அப்போ தான் அழிக்கிறாள். அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. விஷங்கனை அழித்த மாதிரி லலிதோபியானம் சொல்கிறது. பட் லலிதா சகசரநாம சொல்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா சகசரநாம சொன்னது வாக்வாதினிகள் அம்பாளுடைய அந்த ஸ்ரீசக்கர தேரில் உட்கார்ந்ததுனால தே சீன் த வார். ஸோ அதில் என்ன சொல்கிறாவ, விஷக்கரனை தான் கொண்டுறா மாதிரி சொல்கிறது. ஸோ அதுதான் கரெக்டுன்னு எடுத்துக்கணும். பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி ஷமய சங்கேதா வாராகி பூத்ரிணி சிவா பாத்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்கரேஸ்வரி அக்னி. இந்த 12 அம்பிகையின் நாமங்கள் பஞ்சமி விசேஷமானது. அதாவது வளர்ப்பையாக இருந்தாலும் சரி, தேய்ப்பறையாக இருந்தாலும் சரி, 2 பஞ்சமி வரும் ஒரு மாதத்தில். 2 பஞ்சமியும் இங்கே கொண்டாடுறா. வழக்கு கடையில் ரொம்ப அற்புதமாக கொண்டாடுறாங்க. கருணைக்கடலான தேவி இவள் வழக்கரம் அம்பிய முறையை காட்டி அடியாருக்கு அடைக்கலம் வந்து பயத்தை போக்குகின்றது. பராசக்தியின் மறுபடியும் என்று புராணங்கள் தேவியை போற்றுகின்றது. அன்னை வாராகி தேவியின் கிரிச்சக்கர ரதத்தில் தன்வந்திரி பகவான் அமர்ந்திருப்பதால் தன்னை வணங்க அன்பர்களை எந்நேரம் நோய் நொடியிலிருந்து காப்பாற்றுகிறாள். லலிதா தேவியின் மனக்குறிப்பு அறிந்து ரதத்தை செலுத்துவதால் இவள் சங்கேதா என்று போற்றப்படுகிறாள். வாராகி தேவியின் 8 அம்சங்கள் வார்த்தாளி, வாராகி, வராகமுகி, அந்தினி, ருந்தினி, ஜம்பனி, போகினி, ஸ்தம்பனி 8 பெயர்கள் இவரது மந்திரத்தில் அடங்கியுள்ளன அப்படின்னு சொல்லிருக்கு. வாராகி தேவியின் வழிபாடு ராத்திரி தான் பண்ணுறது வசதி தான் சொல்லியிருக்கு. காசியில் கூட ராத்திரி ஆரம்பித்து
எர்லி மார்னிங்கில் பூஜையை முடித்து அது வந்து கதவை சாத்திடுவாங்களாம். பூமிக்கு அடியில் இருக்குது காஷியில். இது மாதிரி இப்போ கோட்டை தனியாக இருக்குது. ஸ்ரீநகரத்தில் முதல் 2 பிரகாரங்கள் பெரும்பாலும் இரும்பாலும் வெண்கலத்தாலும் ஆனது. லலிதா மகாத்ரியின் தியானத்தையே பெரும் செலவுமாக கொண்ட மகாகாலர் அவர் மனதையும் காளியுடன் ஞானம் என்ற ஐஸ்வர்யத்துடன் ஆனந்தமாக வாசம் செய்கிறார். மகாகாளியின் அருள் பெற்று மேலே சென்றால் நானா விருஷ அந்தமனம் அது மாதிரி ஒவ்வொன்றா வருது. அதில் வந்து 24 கோட்டை வருது இல்லையா, 24 25 கோட்டை இருக்குது. இந்திர நீலக்கோட்டை ஆகாயத்தின் நீர் நிறம் போல பல சிறப்புகளுடன் பல கோபுரங்கள் அமைந்துள்ளது. தனது காந்தியினால் ஆகாயத்தை நீளமாக செய்யும் இந்திர நீல மணி அடித்த கோபுரங்கள் கொண்டே கோட்டையின் சிறப்பு. பகீரதன், கயன், சசிபிந்து, பிருது, பரதன் முதல் சக்கரவர்த்திகள் பரதேவதியை நமஸ்கரித்து கொண்டு இருக்கிறார்கள். மந்தாத்தா எல்லாமே. முத்துக்கோட்டைக்கு இந்திர நீலமணி கோட்டைக்கும் இடையே அஷ்டதிக் பாலை வாசம் கிடையாது. மரகத கோட்டை. மரகத கோட்டையில் இளம் புள்ளியின் பச்சை நிறத்தையும் பல சிகரங்களை கொண்டது. மரகத பச்சை கற்களால் கொண்ட சாமலாதேவியின் மாலையையும் தண்டநாயகி வாராகி தேவியின் மாலையும் அங்கே உண்டு. தேவியின் மாலையை சுற்றிலும் தாமரை தடாகங்கள் அழகாக விளங்குகின்றன. சிறந்த மணிகளான கிரீடம் உடையவளும் பவளத்தால் செய்யப்பட்ட கர்ண ஆபரணங்கள் உடையவளும் ஹாரம் அட்டிகையுடைய தன் பாரத்தால் சற்று குளிந்தவளும் மஞ்சள் பட்டாளியை உடையவளும் வலது கரத்தில் உலக்கை வரம் தாங்கியவளும் இடது கரத்தில் ஏறு கபாலும் இவற்றை தரித்தவளும் சுமுகமாய் குவலையம் போன்று கருத்தவளும் எப்பொழுது வாராகி தேவி துதிக்கின்றேன் அவளுடைய பிரபஞ்ச சாகரத்தில் மந்திரம் சொல்லப்படுது. வந்தே வாராக பக்தனாம் வரமணி மகுடம் புத்ரும சோஸ்திர பூஷா ஹாரா கிரைவேய துங்கஸ்தத பிரதமிதாம் தேவ் கௌசேய வஸ்திராம் தேவீம் தக்ஷோன் ஹஸ்தே முசல மதவரம் சாங்கலம் பா கபாலம் வாமாபியாம் தாரயந்தியும் குவலைய கலிதாம் ஷாமளாம் சுப்பிரசன்னாம் அப்படின்னு இந்த இதில் பிரபஞ்ச சாகர சங்கரத்தில் சொல்லிருக்கு. வெண் சிவப்பு நிறமுள்ள யோகினிகள் கூட்டங்கள் பவளக்கோட்டையை அலங்கரிக்கின்றன. ஸோ இது மிச்ச டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது. இதில் இந்த வாராகியின் வடிவங்கள் சொல்லும்போது தேவி ஒருத்து தான், ஆனால் அவர் 8 எடுக்கும் வடிவங்கள் பலன்னு சொல்லிட்டு அதில் ஒரு வடிவம் தான் இந்த வாராகி வடிவம் சொல்லப்படுறது. நல்லா அழகாக போட்டிருக்கா. நிறைய இன்ஸ்டன்ட் ப்ராக்டிக்கல் இன்ஸ்டன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதில் அவள் எப்படி அந்த ரஞ்சினி பாலசுப்ரமணியனுடைய பெண்ணாளவள் எப்படி அப்ராடுக்கு போகிறது பெரிய பிரச்சனை ஆகி அந்த எக்ஸாமெல்லாம் பாஸ் பண்ண முடியாமல் போய் அப்புறமா வாராகியை துதிச்சு அப்புறம் போய் இருக்காங்க. வாராகிக்கு பூஜை பண்ணுறார் இந்த குமாரசுவாமி. இது படிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும் போல இருக்கு. சமயத்தில் அவருடைய சமயேஸ்வரின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆர்டிக்கல். பார்க்க போகிறோம் பின்னாடி இந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் ட்ரை டு கவர் இட். திருமூலர் சொல்றார், ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சிந்தையில் காரணமாம் காட்டி தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும் அழிக்கும் இவளை நாம் அறிந்து கொள்வார்க்கே அப்படின்னு சொல்றார். இது தெரியும் நமக்கு. அபிராமி பட்ட சொல்ற நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சகசாயி சாம்பவி சங்கரி சாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூரணி மாதங்கி என்று ஆயக்கியாதியுடையால் சரணம் மரணமைக்கே. பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி
வஞ்சரி உயிர் அபி உண்ணும் உயர் செண்டி காளி ஒளிரும் கலாவைரவி மண்டலி மாலினி சூலி பாராகி என்றே ஷெயிர் அபி நான் மரேஜே திருநாமங்கள் செப்புவரே. இந்த வஜ்ர கோஷத்து மேலே அம்பாள் உட்காந்துருக்கா, சாதா மனித விடுவோட. ஸோ இதை சொல்லி இது ஒரே ஒரு இன்சிடென்ட் என் குருமாதா பற்றி சொல்லிடுறேன். என் குருமாதா வந்து பாலானந்தநாதர் காமகோடி சாஸ்திரி சொன்னா சொல்லிவிட்டு நின்ற நிலையில் வாராகி நாதா பண்ணி கொடுத்தேன் அவளுக்கு. அதாவது கலப்பை உலக்கே பராபயத்தோடு நின்றுருக்கும். அது இவ்வளோ உயரம் தான், ஒரு மேக்ஸிமம் 7 to 8 inches கூட தான் இருக்கும் அது. அப்போ வந்து ஜாதி மல்லிப்பூ வச்சு சந்தனத்தை தொட்டு அதை பூச்சி அச்சரம் வராகி சாஸ்திரநாமத்தில் ரச்சனை பண்ணியிருந்தேன். நான் மத்தியானம் போயிருந்தேன் ஒரு 3 மணிக்கு. அச்சா காத்தால் பண்ணும்போது அப்படியே பூவே மலையாட்டம் புரிஞ்சுது வராகி மேலே. நான் படுத்துட்டு இருக்கேன் கீழே ரூமில், சத்தம் போட்டே இருக்கடா. நான் பயந்துப்பட்டேன், யாருமே கிடையாது ஆற்றுல. பார்த்தா கீழே உள்ளே போய் சாமி ரூமில் பார்த்தா அங்கேயே வருது அந்த அந்த பூவெல்லாம் வந்து கலைச்சி விட்றாளாம் வராகி. அப்படியே வந்து அந்த மூஞ்சி இது வரைக்கும் கும்பாட்சியாக இருந்த புஷ்பங்கள் அப்படியே குறைஞ்சு இது வரைக்கும் மாறு வரைக்கும் வந்துட்டான். அதை அம்மா ஷேர் பண்ணி எனக்கு லைட்டை போட்டு காமிச்சேன் அன்றைக்கி. ஸோ இந்த இன்சிடென்ட் சொல்லி, அதாவது எப்படி நம்ம கொண்டாடுறோன்னு இருக்கு. எப்படி விளக்கு கடையில் வாராகி வந்து பிரதானமாக உட்காந்துட்டுருக்காளோ அப்படி இப்போ எங்கள் குருவாத்தில் காமாட்சி தான் பிரதானம். இது வாராகி மாதங்கியெல்லாம் பின்னாடி பண்ணிட்டு தான் அந்த மாதிரி இருந்தது. பட் ஒன்று பேசும் ஒவ்வொரு விக்ரமனா வந்து அந்த அளவு கொண்டாடினான் அவளை. ஸோ குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில். ஸோ அதனால தான் வழக்கு கடையில் பஞ்சமி பூஜையில் பார்த்தா எக்கச்சக்கமான பேர் கற்பூர ஆரத்தியை வந்து காமிக்கிறார். ஒவ்வொருத்தரும் அப்படியே லயப்பட்டு நிற்கிறாங்க. ஸோ சனாதன தர்மத்தில் அதை வளர்க்கறதுக்கு அந்த பெண்மணியும் நிறையா பாடுபடுறா. அதாவது ஏதோ ஒரு இதில் இப்போ பாருங்க, இது வேண்டும் அது வேணான்னு சொல்ல. இப்போ இது பஞ்சமி வாராகி பண்ணுறா, சண்டி ஹோமம் பண்ணுறா, முருகர் இதற்கு கந்த சஷ்டி இதுக்கு பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணுறாவோ. ஸோ எல்லா தெய்வங்களுக்கும் வேண்டியிருக்கு. ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும், நிறைய சம்ஸ்கிருதனால தெரிஞ்ச பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கா, தீட்சதர்லாம் இருக்கா. ஆனால் அவள் வந்து தே கேனாட் ரீச் அந்த இந்த லெவலில் பீப்புளை ரீச் பண்ண முடியாது. அவளும் போகமாட்டான் அவள்கிட்டலாம். ஸோ இந்த மாதிரி பெண்மணி இப்போ தான் வந்து இந்த டவுன்ட்ராடன் பீப்புளை ரீச் பண்ணுற சாதாரண மனுஷர்கள் எளிமையான பூஜை வழிபாடு இவ மூலமாக போய் சேர்றது. அதில் அந்த ராஜலட்சுமி சிவசங்கருக்கு நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த பெண்மணி நல்ல வாழ்வாங்க வாழணும் வேண்டி இந்த ரஞ்சனி பாலசுப்ரமணியம் இந்த புஸ்தகத்தை நவராத்திரி முதல் வெளியிட்டிருக்கா. அது கிடைச்சிது. மாமா அவங்க இதுக்கு அனுப்புங்கோ, நான் மிச்ச புக்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன்னா. அந்த புக்கெல்லாம் வந்தால் கூட அதை வந்து ஒவ்வொரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நான். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.